ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு பூனைக்குட்டி மியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் கலர் பூனைக்குட்டி தான் எங்களோட மியா. பக்கத்தில் இருக்கிறது அவங்க மம்மி போயிடுவாங்க மம்மி வீட்டுக்கு. மியா மட்டும் தான் நம்ம வளர்க்குறோம். மியாவோட மம்மியை அவங்க மம்மி வீட்டுக்கு போயிட்ட பிறகு தேடுமோன்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப தேடலை. ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லா சேட்டையும் ஆரம்பித்தாச்சு. மியா எப்பவும் யார் கூடயாவது அட்டாச்சாகவே தான் இருக்கும். இப்போ அட்டை போடுறதுக்கு ஜோ எல்லா புக்ஸையும் எடுத்து வச்சுருந்தா உடனே அது என்னன்ட்டு ஆராய்ச்சி பண்ணிடணும். மியாவுக்கு அதில் விளையாடிடணும். காலையில் இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா என் கூட இல்லை அம்மா கூடயே சுற்றிட்டு இருக்கோம். மியாவுக்கு ஒரு டென்ட் பண்ணி கொடுத்தோம். அந்த டென்ட்டில் அதோடைய ப்ளே ஐட்டம்ஸ்லாம் வச்சோம். ஆனால் அந்த டென்ட்டு பண்ணுறக்குள்ளே அது பண்ணுற சேட்டையை பாருங்கள், எங்களை பண்ணவே விடலை. நாங்கள் ஒரு பக்கம் அட்டாச் பண்ணால் அது ஒரு பக்கம் தட்டி விடும். அப்புறம் அந்த கனெக்டிங் டியூப்ஸ் எல்லாம் எங்கேயாவது ஃபுட்பால் விளையாடி தள்ளி விட்டுரும். அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அதை கனெக்ட் பண்ணணும் நம்ம. ஆனால் மியா இருக்கிறது ஒரு நல்ல டைம் பாஸ்ன்றதை விட மியா ஒரு குழந்த மாதிரி நம்மளை நல்லா ஆக்குப்பைடாக வச்சுருக்கோம். எப்படி குழந்தைங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த மாதிரி அந்த கரெக்ட் டைமுக்கு போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், தலைவாரி விடணும், குளிப்பாட்டணும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய லிட்டர் பாக்ஸை பீரியாடிக்காக க்ளீன் பண்ணணும். இப்போ மியாவோட டென்ட்டு, அதாவது அதோட வீடு ரெடி. நம்ம ஒரு பக்கம் கட்டி வச்சா அவங்க ஒரு பக்கம் அவுத்து விடுறத பாருங்கள். அப்படியே குழந்தைங்க மாதிரி தான் நமக்கு 2 வேலை வைக்கிறது. எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்கிறது. நம்மளை வேலையே செய்ய விடுறதும் கிடையாது. ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும், என்ன பண்ண போகிறாங்கன்னுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் இங்கே இருந்த மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷம் வேறு எங்கேயாவது சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மியாவுக்கு ஷாப் பண்ண ஐட்டம்ஸு, ட்ரை ஃபுட், வெட் ஃபுட், ஷாம்பூ, நெயில் கிளிப்பர், கோம்பு. மியாவுக்கு தலை சீவிக்கிறது பிடிக்காது. ஆனால் டெய்லி தலை சீவலைன்னா முடி ரொம்ப கொட்டும். இல்லைனாலும் இந்த டைப் பூனைக்கு அதிகமாக முடி கொட்ட தான் செய்யும். ஆனால் நம்ம டெய்லி சீவி அந்த முடியை சீப்லேயே எடுத்துட்டோன்னா அங்கங்கே உதிர்ந்து கிடக்காது அதிகமாக. நம்ம இந்த மாதிரி பர்ஷியன் கேட்லாம் வளர்த்தோன்னா அதுக்காக தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தலை சீவுறதுக்கு, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்குன்னுட்டு. மற்ற பூனைங்க மாதிரி ஈவன் பால் கூட குடிக்க முடியாது இந்த பர்ஷியன் கேட்ஸ்க்கு. ஏன்னா பால் எல்லாம் கான்சன்ட்ரேட்டடாக கொடுத்தா டைஜஸ்ட் ஆகாதான். ஆனால் மியாவுக்கு வனிலா ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ வனிலா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டுன்னு பார்த்தா லிவர் இல்லைன்னா ஃபிஷ்ஷு, இதில் ஏதாவது ஒன்று நல்லா குக் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. மற்றபடி நம்ம ஃபுட்டு வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கடையில் விற்கிறாங்கல்ல அந்த ட்ரை ஃபுட்டு, வெட் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம மியா குளிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மியாவை குளிப்பாட்டினேன். குளிக்கிறதுக்கு பிடிக்கல, எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாங்க. இத்தனை நாள் வெட் வைப்ஸ் வச்சு கண்ணு மட்டும் தொடச்சி விடுறது. இப்போலாம் தூசிலெல்லாம் புரண்டு அழுக்காகிறனால ஃபோர்ஸ் பண்ணி குளிப்பாட்டி விட்டுடுறது. வீட்லேயே இருந்தாலும் ஒயிட் கேட்டுன்றனால ஈஸியாக அழுக்காயிடுறாங்க. அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கவும் தெரியலை. இதுக்கு முன்னாடி நம்ம வளர்த்த பூனைங்கள்லாம் நம்ம ஊர் பூனைங்க, அவங்களுக்கு எந்த க்ளீனிங்கும் நம்ம பண்ண தேவையில்ல. அவ்வளோ சுத்தமாக அவங்கள க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு அழுக்கு தெரியாது அவங்க உடம்புலலாம். அது மட்டும் இல்லை, அவங்க டெலிவர் பண்ணும் போது கூட பார்த்தா டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. டெலிவரி ஆன ட்ரேஸே இருக்காது. க்ளீனாக இருக்கிறதுல நம்ம நாட்டு பூனையை அடிச்சுக்க முடியாது. ஆனால் பர்ஷியன் கேட்டுன்ட்டு இவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விதமான டிசிப்ளின். அவங்க ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எங்கே பூப் பண்ணுமோ அந்த லெட்டர் பாக்ஸில் கரெக்டாக போயிட்டு பூப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மியா குளிச்சாச்சு. கண்ணை மட்டும் வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சி விட்டுட்டு அப்புறம் எப்போமோ குளித்து முடித்த உடனே ஒரு ட்ரீட் கொடுப்போம் அவங்களுக்கு. மியாவுக்கு ட்ரீட்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க ட்ரீட்டுன்னு. குளிப்பாட்டினா மியாவை காய வைக்கிறதுக்குள்ளே அடுத்த பாடுபடணும் நம்ம. ட்ரையர் போட்டால் அதோடைய சத்தம் பிடிக்காது. அவங்களா நக்கி தான் ட்ரை பண்ணுவாங்க. காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். குளிச்சிட்ட பிறகு எப்பவுமே இப்படி க்யூட்டாக தூங்குவாங்க. நான் சொன்னேன்ல, குழந்தைங்க மாதிரி தான். நல்லா குளிப்பாட்டி விட்டு சாப்பாடு ஊட்டிட்டா போதும், நல்லா தூங்குவாங்க. மியாவுடைய சேட்டையை பாருங்கள், ஃபிஷ் டேங்க்கில் தொங்குறத எப்போ இழுத்து போடுவான்னுட்டு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது வரைக்கும் அது நடந்ததில்லை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மியாவுக்கு அடுத்தது பிடிச்சது என்னன்னா எங்கள் ஊர் அல்வா தான். ஆமாம், திருநெல்வேலி அல்வானா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டுன்றனால இதை கொடுக்க முடியாது. எப்போமாவது ஒரு தடவை கொஞ்சம் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.